இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபை ஆகும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதாவது கேழ்வரகு மாவு, ராகி மாவு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். நம்ம ஒரே தடவையிலேயே தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு ட்ரையாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. நீங்கள் அதை உதுத்தி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பற்றல. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நம்ம அதை பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் வைக்கலாங்கிறத காட்டிடுறேன். எந்த மாதிரி பிடிச்சா இருக்கணும்ன்ட்டு. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வெட்டாக இருக்குது. ரொம்ப ட்ரையாக வச்சாலும் நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ வெட்டாகவும் இருக்கணும். நம்மளுக்கு அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தான் இருக்கணும். நம்ம எல்லாமே நீட்டாக உதுத்தி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ரொம்ப பெரிய பெரிய உருண்டையாக இருக்கிறதுனால நான் 2 கையிலையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இப்படி 2 கையிலையும் தேய்க்கும் போது உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம உதுத்தி விட்டுறணும். குட்டி குட்டியாக இருக்கிற இதுதான் நம்மளோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு இட்லி தட்டு மட்டும் வச்சு வெள்ளை துணி போட்டு அதில் நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 2 கப் போட்டிருக்கேன். நல்லா தண்ணி கரெக்டான வெட்டாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கையில் பிடிச்சிங்கன்னா அந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அப்படியே நிற்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். இதை நம்ம மினிமம் 50 to 20 மினிட்ஸ் வைக்கணும், ஸ்டீம் பண்ண விடணும். இது நல்லா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பனங்கருப்பட்டி, நான் இன்றைக்கி பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி அது கூட ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பனங்கருப்பட்டி சேர்த்துறது ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. ஸோ பனங்கருப்பட்டி துருவி வச்சுட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ராகி புட்டு சூப்பரான கலரில் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இப்போ இதே நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நான் ராகி புட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் சுக்கு மிளகு ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. ஸோ அதை ஒரு பிஞ்சு நான் இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கனால ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு பனங்கருப்பட்டி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் மெல்ட் பண்ண கீ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். இதுக்கு நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேங்காய் அதுக்கப்புறம் கேஷ்யூ கூட நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாகவும் பண்ணிடலாம். வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.